ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டூஸ் ஐடி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லினக்ஸ் ஷெல் ஸ்கிரிப்டிங்கில் எபிசோட் 4ல் லூப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்ன லூப்ஸ் எல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் லூப்ஸை கவர் பண்ண போகிறோம், ஒயில் லூப்ஸை கவர் பண்ண போகிறோம், அப்புறம் அன்டில் லூப்ஸை பற்றி கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஃபர்தராக மூவ் ஆகலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒயில் லூப்ஸ். லூப்ஸ் வந்து ஏன் நம்ம பயன்படுத்துகிறோம், எதுக்காக இந்த லூப்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட் ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க். அதாவது நமக்கு ஒரு டாஸ்க்கு திரும்ப திரும்ப பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லூப்ஸ் தான் உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இந்த லூப்ஸை பயன்படுத்தி நம்ம ஒரு ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க்கை வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும். ரெடியூஸ் மேனுவல் எஃபர்ட். உங்களோட மேனுவல் எஃபர்ட்டை வந்து ஈஸியாக இந்த லூப்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம லூப்ஸ் பயன்படுத்துகிறோம். ஃபைனலாக என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட் கமாண்ட்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் வித் அ டிஃப்ரெண்ட் வேல்யூ. ஒரு கமாண்ட்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூவை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஒரு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூ எதிர்பார்க்குறீங்கனாக்கா இந்த லூப்ஸ் தான் உங்களுக்கு சரியான ஆப்ஷன். ஸோ இந்த பர்பஸ்க்கெல்லாம் நமக்கு இந்த லூப்ஸ் பயன்படுது. இதை எப்படி எந்த மாதிரி மெத்தடில் நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்தராக நம்ம ஸ்லைடில் பார்த்துட்டு அதை ஒரு டெமோவாக கவர் பண்ணிடலாம். வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடுக்குள்ளே போகலாம். ஓகே, த ஃபார் லூப். இந்த ஸ்லைடில் நம்ம ஃபார் லூப்பை பற்றி கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார் லூப் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்ரேட் ஓவர் எ லிஸ்ட் ஆஃப் வேல்யூ. அதாவது நமக்கு ஒரு வேல்யூ வந்து திரும்ப திரும்ப இட்ரேட் பண்ணி ஒரு வேல்யூ கொண்டு வரணும் அப்படின்னாக்க இந்த ஃபார் லூப் தான் உங்களுக்கு சரியான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி இப்போ சப்போஸ் நீங்கள் 1லேருந்து 5 வரைக்கும் ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து இட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு இட்ரேட் ஆகலை உங்களுக்கு நம்பர் 1 வந்து பிரிண்ட் ஆகும், செகண்ட் இட்ரேட் ஆகலை நம்பர் 2 பிரிண்ட் ஆகும், தேர்ட் டைம் வந்து நம்பர் 3 பிரிண்ட் ஆகும், ஃபோர்த் டைம் வந்து நம்பர் 4 பிரிண்ட் ஆகும், அதே மாதிரி ஃபிஃப்த் டைம் வந்து நம்பர் 5 பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு இட்ரேஷனுக்கு வந்து உங்களோட வேல்யூ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம ஃபார் லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் பிளாக்ஸ் ஃபார் ஈச் ஐட்டம்ஸ். ஸோ ஒவ்வொரு பிளாக்கும் வந்து எக்ஸிக்யூட் பிளாக்ஸ் ஃபார் ஈச் ஐட்டம்ஸ். ஒவ்வொரு ஐட்டத்துக்கு வந்து ஒவ்வொரு பிளாக்காக நமக்கு வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இட்ரேஷனுக்கு வந்து ஒரு வேல்யூ, செகண்ட் இட்ரேஷனுக்கு வந்து 2வது வேல்யூ, தேர்ட் இட்ரேஷனுக்கு வந்து 3வது வேல்யூ அப்படின்னு ஒவ்வொரு இட்ரேஷனுக்கு வந்து பிளாக்காக வந்து இது பிரிண்ட் பண்ணும் நமக்கு. ஓகேங்களா? எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார் லூப்பை பற்றி ஒரு டீட்டெயிலான டெமோவை இப்போ நம்ம பார்த்துடலாம். அதுக்கு நம்ம விஎம்ல லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, நான் விஎம்ல ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி. ஓகே, நான் வந்து ரூட் டைரக்டரிக்குள்ளே இருக்கேன். இங்கே ls-l கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைல் எதுவும் இல்லை, அனகொண்டாங்கிற ஒரு ஃபைல் மட்டும் தான் இருக்குது. ஸோ மற்றபடி நமக்கு ஸ்கிரிப்ட் எதுவும் இல்லை. நம்ம ஃபார் லூப் போட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம் இப்போது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணணும், ஸ்கிரிப்ட் ஃபைலை. அதுக்கு நான் வந்து விஏ யூஸ் பண்ணிக்கிறேன். விஏ ஸ்பேஸ் demo_script 1ன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? script 1.sh போட்டேன். ஓகே, ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சபாங் யூஸ் பண்ணணும். எந்த செல்லை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஸ்கிரிப்டுக்கு சொல்லணும். ஸோ நம்ம சபாங் இங்கே முதல்ல யூஸ் பண்ணிக்கலாம். has a exclamation, sorry, so I should be in the insert mode. ஓகே, as exclamation /bin/bash. ஓகே, செபாங் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்லைடில் கொடுத்துருக்குற மாதிரியே நம்ம 5 நம்பரை பிரிண்ட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம ஸ்லைடில் போய்ட்டு வியூ பண்ணிடலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 நம்பரை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 5 நம்பர் இங்கே பிரிண்ட் பண்ணுறதுக்கு 1 to 5 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் இதை வந்து எக்கோ வச்சு நம்ம டிஸ்பிளே வரணுங்கிறதுக்காக அந்த நம்பரை வந்து கால் பண்ணுறோம். அப்புறம் வந்து இது டாலர் சிம்பிள், அந்த வேரியபிளோட வேல்யூவை நம்ம டாலர் வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ எடுத்துகிட்டு ஒவ்வொரு டைம் இட்ரேட் பண்ணி அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறோம் இப்போது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம மறுபடியும் விஎம்குள்ளே போயிடலாம். ஓகே, விஎம்குள்ளே வந்துட்டேன் நான். ஸோ இப்போது ஃபார் நம் இன் ஸ்பேஸு
1 ஸ்பேஸு 2 ஸ்பேஸு 3 ஸ்பேஸு 4 ஸ்பேஸு 5 கொடுத்துட்டேன். ஸோ ஒவ்வொரு நம்பரையும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு இட்ரேஷன்லையும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துட்றோம். அப்புறம் இங்கே echo கமாண்டை வச்சு அந்த நம்பரை வாங்க போகிறோம். echo நம்பர் ஸோ echo நம்பர்னே போட்டுடலாம். ஸோ நம்பர் டாலர் நம்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ echo கமாண்டை வச்சு அந்த நம்பரை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ஃபார் லூப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு டன்னு கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இந்த இதை பொறுங்க நான் முதல்ல சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஸ்கேப் கோடன் டபிள்யூக்கு கொடுத்தாச்சு, சேவ் பண்ணிட்டேன். இப்போ வியூ பண்ணணும். நான் எல்எஸ்எஃப்னு எல் கொடுத்துருக்கேன். எல் கொடுத்தோன்னே அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு வந்து எதுக்குமே யாருக்குமே வந்து எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் இல்லை. நம்ம எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் கொடுக்கணும். அதுக்கு வந்து சிஹெச் மோடு ப்ளஸ் எக்ஸு அப்புறம் ஸ்கிரிப்ட் நேம் கொடுத்துட்றேன். ஓகே. இப்போ மறுபடியும் எல்எஸ்எஃப்னு எல் அடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கிரிப்ட்டுக்கு வந்து எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் வந்துருச்சு. ஸ்க்ரீன் கலரில் மாறிடுச்சு. இங்கே எல்லாருக்குமே எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை கேட்டை யூஸ் பண்ணி உள்ள கண்டென்ட்டை வியூ பண்ணிடலாம். ஓகே. ஸோ இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜபாங் கொடுத்துட்டேன். எனக்கு வந்து பேஷ் செல்லர் என்ன ஆகுன்னு கொடுத்தாச்சு. அப்புறம் ஃபேரு நம் இன்னு 1 2 3 4 5ன்ட்டு 5 நம்பர் கொடுத்துட்டேன். இந்த 5 நம்பர் வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு கொடுத்துட்டேன். அப்புறம் 2 echo நம்பர் கோலன் எனக்கு நம்பர் 1 2 3ன்னு வரும். ஸோ ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்பர்னு கொடுத்தாச்சு. இங்கே வந்து அந்த நம்பரை கால் பண்ணுறேன். ஐ மீன் இந்த வேரியபிள் வந்து கால் பண்ணுறேன். கால் பண்ணாக்கா இங்கே நம்பர் கோலன் நம்பர் 1 நம்பர் கோலன் 2 நம்பர் கோலன் 3 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? அது ஆகுதான்னு பார்த்துருவோம். அதுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் கொடுத்தாச்சு. நம்ம வந்து இப்போது அதை ரன் பண்ணி பார்த்துடலாம். /demo _ script 1 கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறேன். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக லூப்பில் பிரிண்ட் ஆயிடுச்சு. இதே இது நமக்கு 5 நம்பர்ஸ்னாலாம் ஈஸியாக நமக்கு ஆயிடுச்சு. இதே இது நம்ம 1000 நம்பர் 10,000 நம்பர் அப்படின்னாக்கா நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம நம்பரை வந்து என்டர் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம லூப் யூஸ் பண்ணி நம்ம இட்ரேட் பண்ணி அந்த அவுட்புட்டை எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக நமக்கு ஃபார் லூப் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே கரெக்டாக வந்து நமக்கு நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் 5 வரைக்கும் இட்ரேட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் அது இட்ரேட் ஆகையில் நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே வருது. இப்போ 2 3 4 5 அது வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்கே 5 வரைக்கும் கொடுத்துருக்கோம். அதனால் 5 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவை இட்ரேட் பண்ணி அந்த வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ ஸ்லைடுக்கு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு போனோம்னா ஓகே த ஒயில் லூப். ஸோ இந்த ஸ்லைடில் வந்து நம்ம ஒயில் லூப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒயில் லூப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ runs while condition is true. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது அது ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்ஃபுல் ஃபார் unknown iteration counts. இட்ரேஷன் கவுண்ட் வந்து என்னன்னே தெரியல அப்படிங்கிற வந்து இந்த ஒயில் லூப்பை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக பண்ணிக்கிட முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம ஒயில் லூப் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம அன்டில் லூப் பார்க்கல நமக்கு ஒயிலுக்கும் அன்டிலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்தராக டெமோவுக்கு போயிடலாம் டேரெக்டாக. ஓகேங்களா? இந்த ஒயில் லூப்பை பற்றி டெமோவை பார்த்துடலாம். ஓகே. ஸோ அதுக்கு நான் விஎம்மில் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ விஎம்மில் போயாச்சு நம்ம. நான் இப்போ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே. எல்எஸ்எஃப்னு கொடுத்துட்றேன். இதில் ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் தான் இருக்குது. இப்போ ரெண்டாவது ஸ்கிரிப்டை நம்ம க்ரியேட் பண்ணுவோம் ஒயில் லூப்புக்காக. அதுக்கு விஏ யூஸ் பண்ணி demo _ script 2ன்னு கொடுத்துடலாம். script 2.shன்னு கொடுத்துட்றேன். ஓகே. இது வந்து நியூ ஃபைலு. ஸோ இன்சர்ட் மோடில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜபாங் யூஸ் பண்ணிக்கலாம். /bin/bash கொடுத்துட்டு நான் பேஷ் செல்லை யூஸ் பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லூப் ஐ மீன் ஒயில் லூப்பை கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒயில் லூப்புக்கு வந்து கவுண்ட் பண்ணிடுவோம். ஒரு வேரியபிள் செட் பண்ணுறோம். கவுண்ட் = 1 அப்படின்ட்டு செட் பண்ணிடுறோம்.
ஸோ ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அடுத்து while இங்கே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு $count அது வந்து வேரியபிளை கால் பண்ணுறோம். while count less than போட்டுறோம். -l less than equal to 5 less than or equal to 5 அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகே, ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ do echo ஸோ இங்கே என்ன கொடுக்குறோம்னாக்க while $count அந்த இது அது கவுண்ட் பண்ணுது, ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணுது. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் இல்லைன்னு ஈக்குவல் டு 5 இருக்கும்போது நமக்கு பிரிண்ட்டை என்ன பிரிண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்கோ கவுண்ட் கோலன் $countன்னு கொடுத்துறோம். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணியிருக்கோம் மறுபடியும் சொல்லிடுறேன் உங்களுக்கு கிளியராக. while count $count less than or equal to 5 இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவுட்புட் வந்து கவுண்ட் பண்ணி அதனோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா? அது கரெக்டாக கொடுக்குதா இல்லையாங்கிறத நம்ம ஸ்கிரிப்டை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ மறுபடியும் இன்னொன்று பண்ணணும், இந்த ஸ்கிரிப்டை ஸ்டாப் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து count equal to $count + 1 கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா கூடிக்கிட்டே வரும், ஒவ்வொரு டைம் மேட்ச் பண்ணும். +1 கொடுத்தாச்சு, டபுள் ப்ராக்கெட் கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஃபைனலாக வந்து டன் கொடுத்துட்றோம். ஓகே, ஸோ நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு கேட்டில் வியூ பண்ணுவோம், அது உங்களுக்கு கிளியராக தெரியும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே -l கொடுத்துருக்கேன். எக்ஸிக்யூட்டபிள் இல்லை, நான் வந்து chmod +x எக்ஸிக்யூட்டபிள் கொடுத்துட்றேன். ஓகே, மறுபடியும் -l கொடுத்துட்டேன். நமக்கு எக்ஸிக்யூட்டபிள் வந்துருச்சு எல்லாருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை கேட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்கோம்னா முதல் செபாங் கொடுத்துட்றோம், இந்த செல் எனக்கு ரன்னான்னு கொடுத்துறோம். அப்புறம் கவுண்ட்டு 1 அப்படின்ட்டு கவுண்டோட வேல்யூ வந்து 1 கொடுத்துட்றோம். அப்புறம் while count less than or equal to 5 அப்படின்னாக்கா அந்த கவுண்டோட வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5க்கு கீழேயோ இல்லாட்டி 5 இருந்தாலோ நமக்கு வந்து அந்த கவுண்ட் வந்து நம்பரை அந்த நம்பரை வந்து கவுண்ட் பண்ணி கொடுத்துரு, நம்பரை வந்து அவுட்புட்டாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா count equal to $count + 1 அதை வந்து இங்கே கவுண்ட் பண்ணுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த வேரியபிள் கொடுத்தோம் இல்லையா, கவுண்ட்டுங்கிற வேரியபிள் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதோட ஒரு 1 கூட்ட சொல்கிறோம். 1 கூட்டிட்டு மறுபடியும் இங்கே போயிடும். இந்த லூப் வந்து while லூப் வந்து மறுபடியும் இங்கே போயிடும். இங்கே போயிட்டு மறுபடியும் இந்த ஒரு நம்பர் கூட்டினது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த 5ஓட மேட்ச் பண்ணி பார்க்கும். அது வந்து லெஸ் தென் இல்லைன்னா அந்த 5ஓட வேல்யூ இருந்துச்சுனாக்கா மறுபடியும் அந்த நம்பரை இங்கே பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் இந்த 1 கூட்டும், மறுபடியும் இங்கே while லூப்புக்கு போகும். இங்கே போயிட்டு மறுபடியும் இதோட மேட்ச் பண்ணும். இந்த 5 கீழே இல்லாட்டி 5 இருந்துச்சுனாக்கா மறுபடியும் அந்த நம்பரை போடும். ஸோ அந்த மாதிரி இந்த 5 வரைக்கும் போடும். எப்போ 5 வருதோ அதோட ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து while loop. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்துருவோம், ஸ்கிரிப்டை ரன் பண்ணி பார்த்துருவோம். // ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து கவுண்ட்டு முதல் வந்து
1 அதாவது வேல்யூ வந்து 1 கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 1 வந்து இந்த லெஸ் தென் 5 இல்லாட்டி 5 இருக்கான்னு பார்க்குது. ஆமாம், நமக்கு வந்து லெஸ் தென் 5 தான் இருக்குது, அதனால என்னோட வேல்யூ போட்டுரு அப்படிங்கிறோம். ஸோ அதனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 அப்படின்னு கொடுத்துரும். மறுபடியும் வந்து அதை ஒரு 1 கூட்டிட்டு மறுபடியும் இங்கே போயிடுது, இங்கே ஒயில் லூப்புக்கு போய் அதை 2ன்னு வந்துடும். இப்போ வேல்யூ அந்த 2 வந்து 5ஓட மேட்ச் பண்ணி பார்க்கும். அது ஆயிடுச்சுனாக்கா, ஸோ இது வந்து லெஸ் தென் இல்லை ஈக்குவல் டு 5னாக்கா அதை மறுபடியும் பிரிண்ட் பண்ணி வேல்யூ வந்து 2ன்னு வந்துடுது. ஸோ அப்புறம் அதே மாதிரி 1 கூட்டிட்டு மறுபடியும் மேட்ச் பண்ணும். இது மாதிரி 5 வரைக்கும் மேட்ச் பண்ணி நமக்கு 5ஓட மேட்ச், ஐ மீன் 5 இல்லாட்டி ஈக்குவல் டு வந்துச்சுனாலே அந்த லாஸ்ட் நம்பர் வந்து 5 தான், அது வந்து ஈக்குவல் டு 5 தான். ஸோ அதையும் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணிடுது. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு பர்பஸ்க்காக நமக்கு ஒயில் லூப் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஒயில் லூப் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும் வரை வந்து ரன் ஆகும். எப்போ வரைக்கும் அது ட்ரூவாக இருக்கோ அது வரைக்கும் ரன் ஆகும். ஸோ இது எக்ஸாம்பிளில் 5 கவுண்ட் ஈக்குவல் இல்லாட்டி லெஸ் தென்னாக இருக்கும் வரை லூப் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்போ வந்து அந்த ஐ மீன் அந்த கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகுதோ அது வரைக்கும் ரன் ஆகும். அதுக்கு மேட்ச் ஆகலாட்டி அது ஸ்டாப் ஆகிரும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம ஒயில் லூப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லைடில் போயிடலாம். ஓகேங்க. ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம அன்டில் லூப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒயில் லூப்புக்கும் அன்டில் லூப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஒயில் லூப் வந்து ஆப்போசிட் ஆஃப் ஒயில் லூப், அன்டில் லூப் வந்து ஆப்போசிட் ஆஃப் ஒயில் லூப்புங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து கண்டிஷன் ட்ரூ ஆன உடனே லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். இதுதான் வந்து அன்டில் லூப்பு. ஒயில் லூப்னாக்கா கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது ரன் ஆகும். ஆனால் அன்டில் லூப் வந்து கண்டிஷன் ட்ரூ ஆகுற வரைக்கும் ரன் ஆகும். ஓகேங்களா? இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஸோ சிம்பிளாக வந்து சொல்லணும்னாக்கா, ஒயில் லூப்னாக்கா ரன் ஒயில் கண்டிஷன் ட்ரூ. ஸோ அன்டில் லூப்னாக்கா ரன் அன்டில் கண்டிஷன் ட்ரூ. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, அதே இது ஒயில் லூப்பில் பண்ணும் பார்த்தீங்களா, அதே இது தான், ஆனால் இங்கே அன்டில் வச்சு மூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கிரேட்டர் தன், ஸோ கிரேட்டர் தன் சிம்பிளை யூஸ் பண்ணியிருக்காங்க. லெஸ் தன் ஈக்குவல் டு பதில் நமக்கு கிரேட்டர் தன் சிம்பிள் 5 யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு டெமோவாக பார்த்துடலாம். வாங்க நம்ம விஎம்குள்ளே போயிடலாம். அது விஎம்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, ls-l கொடுத்துட்றேன். ஓகே, இந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு கேட்டு கொடுத்துட்டு கேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே தான் வரப்போகுது நமக்கு. ஸோ அதனால் இதே எடுத்துகிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து va ஸ்பேஸு demo underscore script3 .sh கொடுத்துட்றேன். இது ஒரு நியூ ஃபைலு இன்சல்ட்டில் போட்டுட்டு நான் வந்து அந்த இதை காப்பி பண்ண அவுட்புட்டை எடுத்துகிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து ஒயில் காப்பில் நம்ம அன்டில் யூஸ் பண்ண போகிறோம். இன்சர்ட் மோடில் தான் இருக்கோம் நம்ம. ஸோ அன்டில் கொடுத்துட்றேன். இங்கே கவுண்ட் வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு பதில் நம்ம கிரேட்டர் தென் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ஸோ இங்கே மறுபடியும் நான் சொல்லிடுறேன். என்ன சொல்லியிருக்கோம்னாக்கா சேம் தான் யூஸ் பண்ணுறோம். இதே கிரேட்டர் தென் 5 கிரேட்டர் தென் 5 இருக்கணும், இல்லாட்டி கிரேட்டர் தென் 5 இருக்கையில் இது கவுண்ட் பண்ணி நமக்கு எப்படி அந்த லூப் வந்து ரன் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம இப்போது. ஓகேங்களா? ஸோ வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அவுட்புட்டை escape::wq கொடுத்தாச்சு. நான் இப்போது ls-l கொடுத்துட்றேன். மறுபடியும் இதை எக்ஸிக்யூட்டபிள் இல்லை, நம்ம எக்ஸிக்யூட்டபிள் கொடுக்கணும். ஸோ chmod +x அப்புறம் ஸ்கிரிப்ட் நேம் கொடுத்தாச்சு, எக்ஸிக்யூட்டபிள் கொடுத்தாச்சு. நம்ம ls-l போய்ட்டு வியூ பண்ணி பார்த்துடலாம். ஓகே, எல்லாருக்கும் எக்ஸிக்யூட்டபிள் இருக்குது. இப்போ நம்ம கேட்டை வச்சு கண்டென்ட்டை வியூ பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கோம்னாக்கா ஒயில் காப்பதில் நம்ம அன்டில் கொடுத்துட்டு இங்கே கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்துருக்கோம். அது எப்படி ரன் ஆகுதுன்ட்டு நம்ம இப்போது ரன் பண்ணி பார்த்துடலாம். /demo script. அதுக்கு முன்னால் உங்களுக்கு கீழாக போயாச்சு. நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணியாச்சு. மறுபடியும் ls-l கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்கிரிப்டை ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட்டு தான், பட் ஒயில் லூப்பும் பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட்டு தான் வருது. ஒயில் லூப்பையும் ரன் பண்ணுறேன் இப்போது. // இதுதான் ஒயில் லூப்பு. ஓகேங்களா?
ஓகேங்களா. ஸோ ஒயில் லூப்பும் சேம் அவுட்புட் தான் வருது, இதுவும் வந்து சேம் அவுட்புட் தான் வருது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, ஒயில் லூப் வந்து கண்டிஷன் சரியாக இருக்கையில் ரன் ஆகும், இது வந்து கண்டிஷன் சரியாக ஆகும் வரைக்கும் ரன் ஆகும். அதுதான் வந்து ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா. ஸோ ஒயில் லூப் வந்து ரன் ஒயில் கண்டிஷன் ட்ரூ, அன்டில் லூப் வந்து ரன் அன்டில் கண்டிஷன் ட்ரூ. ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு இவ்வளோ தான், அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைட் நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஃபைல் ப்ராசஸிங். ஒரு ஃபைல் ப்ராசஸிங்கை பற்றி ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கோம்னாக்கா, ஒரு டிஎக்ஸ்டி ஃபைலை வந்து நம்ம ஃபார் லூப் வச்சு இட்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா. இட்ரேட் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறோங்கிறத ஒரு டெமோவாக பார்த்துடலாம். இங்கே வந்து லூப்ஸ் த்ரூ ஆல் டிஎக்ஸ்டி ஃபைல், ஒரு என்னென்ன இப்போ கரண்ட் பாத்தில் என்னென்ன டிஎக்ஸ்டி ஃபைல் இருக்கோ அதை பூரா வந்து நம்ம லூப் பண்ண போகிறோம். லூப் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதனோட அவுட்புட்டை வந்து நம்ம கேதர் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்ஸ் பேட்ச் ஆப்ரேஷனுக்கு வந்து நம்ம இதை ஆட்டோமேஷன் பர்பஸ்க்காக இந்த ஃபைல் ப்ராசஸிங்கை நம்ம ஃபார் லூப் மூலிமா பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அது எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம ஒரு டெமோவை பார்த்துடலாம். வாங்க அதுக்கு விஎம்மில் போயிடலாம். ஓகே. விஎம்மில் வந்தாச்சு. நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே. எல்எஸ்எஃப்என்ஏஎல் கொடுத்துட்றேன். ஸோ ஓகே, நமக்கு 3 ஸ்கிரிப்ட் இருக்குது. ஓகே, நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா ஃபார் லூப் பார்த்தாச்சு, ஒயில் லூப் பார்த்தாச்சு, அன்டில் லூப்பும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைல் ப்ராசஸிங்கை ஒரு டெமோவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபைல் ப்ராசஸிங்கை பார்க்குறதுக்கு நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு விஏயில் போயிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிடுறேன். டெமோ _ script4ன்னு போட்டுடலாம். .shன்னு போட்டுடுறேன். ஓகேங்களா. ஸோ வந்தாச்சு. இங்கே வந்து இன்சர்ட்டில் போயிட்டு என்ன செல்ல ரன்னான்னு சொல்லிடுறேன். /bin/bin பேஷ் கொடுத்துட்றேன். பேஷ் செல் எனக்கு ரன் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம ஃபார் லூப் போட போகிறோம். ஃபார் ஃபைலு இன்னு இங்கே .txt. ஸோ என்னென்ன டிஎக்ஸ்டி ஃபைல் இருக்கோ அதை பூரா ப்ராசஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம .txt போட்டிருக்கோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூ கொடுத்துடலாம். டூ ஈக்கோ ஸ்பேஸ் ப்ராசஸிங். ஸோ இங்கே எக்கோவுக்கு நம்ம இது கொடுத்துடலாம். ஏன் இங்கே இது கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, -e ஆப்ஷன் கொடுத்துடும். அது வந்து எனேபிள் பண்ணும், இன்டர்பிரிட்டேஷனை வந்து எனேபிள் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் நமக்கு ஒரு லைன் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னாக்கா நம்ம இ ஆப்ஷன் கொடுத்துட்டு இன்டர்பிரிட்டேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் -e ஆப்ஷன் கொடுக்குறேன். இ ஸ்பேஸ் ப்ராசஸிங், சாரி இங்கே ஸ்பேஸ் விட்டாச்சு நம்ம. ஸோ ப்ராசஸிங் $ஃபைல், அந்த ஃபைலை நம்ம கால் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ $ஃபைல். ஸோ பேக்ஸ்லாஷ் கொடுத்துட்டு என் கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் இன்டர்பிரிட்டேஷன். நம்ம அடுத்த லைன் வந்து நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகணும். அதனால் நம்ம -n கொடுத்துட்றோம். ஓகே. ஸோ அதுதான் இன்டர்பிரிட்டேஷனை நமக்கு எனேபிள் பண்ணுறது. இதை வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடலாம். நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துட்டு இது ஃபைல் வந்து ப்ராசஸிங் ஆகும். பட் இந்த ஃபைலோட அவுட்புட்டும் நமக்கு வர மாதிரி இதிலேயே கொடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து நம்ம கேட் கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். கேட் பாருங்கள், கேட்டு ஸ்பேஸு எங்கேயுமே வந்து ஃபைலை கால் பண்ணுறோம். $ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு இதை டபுள் கோட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார் லூப் மூலிமா என்னென்ன ஃபைல் இருக்கோ கரண்ட் பாத்தில் அந்த ஃபைலெல்லாம் நம்ம ப்ராசஸிங் பண்ணுறோம். ப்ராசஸிங் பண்ணி அதனோட அவுட்புட்டெல்லாம் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட் கமாண்டை வச்சு நம்ம அவுட்புட் வாங்குகிறோம். அப்புறம் ஃபைனலாக வந்து என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத நம்ம ஒரு டெமோவை பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ இது கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டன் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ
இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கோலன் டபிள்யூ கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணியாச்சு, LSFNAL கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கிரிப்ட் 4 வந்துருச்சு. ஸோ கேட் பண்ணுறதுக்கு முன்னால் இதை வந்து எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷனை கொடுத்துடலாம். +X அப்புறம் ஸ்கிரிப்ட் நேம் கொடுத்தாச்சு, என்டர், LSFNAL. ஓகே, க்ரீன் கலரில் மாறிச்சு, எல்லாருக்கும் எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் வந்துருச்சு. இப்போ நம்ம கேட் கொடுத்துடலாம். கேட்டு ஃபைல் நேம் கொடுத்துட்டு கண்டென்ட்டை வியூ பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஃபைல் எதுவுமே இல்லை. ஐ மீன் ஃபைல் பார்த்தீங்கன்னா இங்கே அனகொண்டாங்கிற ஃபைல் மட்டும்தான் இருக்குது. நம்ம ஃபைல் நேம் எதுவுமே க்ரியேட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ TXT ஃபைல் எங்கேயுமே இல்லை. இங்கே நம்ம ஒரு ஃபைல் நேம் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபைல் நேமை க்ரியேட் பண்ணிடுவோம் நம்ம. அதுக்கு வந்து டச் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கேட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கேட்டு கொடுத்துட்டு TXT ஃபைல் தானே வேணும். TXT ஃபைலுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துக்கலாம், டெஸ்ட்னு கொடுத்துக்கலாம். test1.txt கொடுத்துட்றேன். text1.txt. ஓகேங்களா? ஸோ இது கொடுத்தாச்சு. அப்புறம் என்டர் பண்ணோம்னாக்கா இது ஒரு கண்டென்ட் கேட்குது. இது வந்து திஸ் இஸ் ஏ test1 ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே கேட் கமாண்டை யூஸ் பண்ணிவிட்டு ஸோ ஓகே. ஸோ இப்போதைக்கு ஒரு ஃபைல் போதும். ஒரு ஃபைலை மட்டும் வச்சு நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் ஃபைலாக எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். இதில் என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிடுறேன் நான். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு TXT ஃபைல் இந்த பாத்தில் இல்லை, கரண்ட் பாத்தில் எதுவுமே கிடையாது. இப்போ அனகொண்டாங்கிற ஃபைல் இருக்குது, CFC ஃபைல் இருக்குது, அப்புறம் ஸ்கிரிப்ட் 4 ஸ்கிரிப்ட் தான் இருக்குது. ஸோ TXT ஃபைல் இல்லாததுனால இங்கே வந்து நம்ம star.txt போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது TXT ஃபைலை தான் நமக்கு கால் பண்ணோம். அதனால் இங்கே ஒரு TXT ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த கரண்ட் பாத்தில். ஓகேங்களா? ஸோ கரண்ட் பார்த்தினாக்கா PWTன்னு கொடுக்குறேன். இந்த ரூட் பாத்துக்குள்ளே நமக்கு ஃபைலே இல்லை. இப்போ தான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். test1.txt ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ LSFNAL கொடுத்தோம்னாக்கா அந்த ஃபைல் இருக்குது நமக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்கிரிப்ட் 4 ரன் பண்ணி அது எப்படி நமக்கு அந்த ஃபைலை வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணியாச்சு. மறுபடியும் LSFNAL கொடுத்துட்டு இப்போது அந்த ஸ்கிரிப்ட் 4 ரன் பண்ண போகிறோம். ஸோ /script4 கொடுத்தாச்சு, என்டர் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் டெஸ்ட் ஃபைல் 1. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் ஃபைல் வந்து ப்ராசஸ் பண்ணுது. அந்த டெஸ்ட் ஃபைலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஏ டெஸ்ட் ஃபைல் அப்படிங்கிற கண்டென்ட் போட்டிருந்தோம். அதை வந்து ஈஸியாக ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்டை ரன் பண்ணணும், ஒரு ஹெல்த் செக் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியாக நம்ம ஃபார் லூப் எடுத்துக்கிட முடியும். ஓகேங்களா? ஸோ என்னென்னலாம் ரன் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் கமாண்டை வந்து கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் சும்மா கமாண்டெல்லாம் போட்டுறீங்கனாக்கா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணி நமக்கு அவுட்புட் எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம இந்த லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபைல் ஒன்று தான் இருக்குது. நமக்கு மல்டிபிள் ஃபைலை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஃபார் லூப் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இன்னும் 2 ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு வந்து நான் கேட் கமாண்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஃபைல் 1க்கு பதில் இங்கே test1க்கு பதில் test2 கொடுத்துட்றேன். ஓகே. இங்கே கண்டென்ட் கேட்குது, திஸ் இஸ் அ test2 ஃபைல். ஓகேங்களா? ஸோ என்டர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம். 3 ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். திஸ் இஸ் அ test3 ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிட்டேன். மறுபடியும் இன்னொன்று க்ரியேட் பண்ணுவோம். 4. ஓகே. திஸ் இஸ் அ test4 ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து LSFNAL கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஃபைல் இருக்குது. 4 ஃபைலையும் நமக்கு இந்த ஸ்கிரிப்டை வச்சு ரன் பண்ணுவோம். ஏன்னா இங்கே வந்து நம்ம ஸ்கிரிப்டில் நான் மறுபடியும் ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே. மறுபடியும் LSFNAL கொடுத்துட்டு இந்த ஸ்கிரிப்டில் வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா
இங்கே ஸ்டார் டாட் டிஎக்ஸ்டி, அதாவது இந்த பாத்தில் என்னென்னலாம் டிஎக்ஸ்டி ஃபைல் இருக்கோ அதை பூரா நம்ம ப்ராசஸ் பண்ணுன்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? இங்கே 4 ஃபைல் இருக்குது. 4 ஃபைலையும் ப்ராசஸ் பண்ணுதா பண்ணலையா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். அதுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுவோம் மறுபடியும். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஃபைல்லையும் ஒவ்வொரு அவுட்புட் போட்டிருக்கோம். அது எப்படி நமக்கு அவுட்புட்டை கொடுக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே, /ஸ்கிரிப்ட் நேமு என்டர் கொடுக்குறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைல் ப்ராசஸ் ஆகுது. ப்ராசஸிங் test1.txt. அதனோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எ test1 ஃபைல். செகண்ட் ஃபைல் ப்ராசஸ் ஆகிருக்கு. ப்ராசஸிங் test2.txt. அப்புறம் வந்து திஸ் இஸ் எ test2 ஃபைல் அப்படின்னு வந்துருச்சு. அப்புறம் தேர்ட் ஃபைல் வந்து ப்ராசஸ் ஆகிருக்கு. ப்ராசஸிங் test3.txt. திஸ் இஸ் எ test3 ஃபைல் அப்படின்னு வந்துருச்சு. அதேமாதிரி ஃபோர்த்துக்கும் ப்ராசஸ் ஆகிருச்சு. அதனோட அவுட்புட்டும் test4 ஃபைல்னு வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தாங்க. ஒவ்வொரு இதையும் இட்ரேட் பண்ணி டிஃப்ரெண்ட் வேல்யூ எடுக்கிறதுக்காக நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபைல் ப்ராசஸிங். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து நம்ம பேட்ச் ஃபைலை வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம இதை ஒரு டெமோவாக பார்த்தாச்சு, ஃபைல் ப்ராசஸிங்கை. ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா? இது ஏன் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த எண் இங்கே நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து நமக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருது நமக்கு. ஸோ இங்கே பிரிண்ட் ஆகலை, ஒரு லைன் வந்து எம்டி ஆகிடுது, அப்புறம் வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேட் ஃபைல் வருது. இங்கே உடனே வராமல் இங்கே ஒரு எம்டி லைன் கொடுத்துட்டு அப்புறம் பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி இங்கே செகண்ட் ஃபைல் ப்ராசஸ் ஆகுது, அப்புறம் ஒரு எம்டி லைன் வருது, அப்புறம் அந்த கேட்டோட அவுட்புட் கொடுத்துருது. தேர்டுக்கும் அதே தான். ஸோ இங்கே ஒரு எம்டி லைன் வர்றதுக்காக இங்கே -n அப்படின்ட்டு கொடுத்துறோம். இங்கே யூஸ் பண்ணுறதுனால இது இன்டர்பிரிட்டேஷனையும் எனேபிள் பண்ணிடுது. ஓகேங்களா? ஸோ எனேபிள் பண்ணிட்டு நமக்கு ஈஸியாக நமக்கு ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ் விட்டுட்டு நமக்கு அவுட்புட் கிடச்சிருது. ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம -e யூஸ் பண்ணி இங்கே n ஆப்ஷன் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் லைன் வந்து ஒரு எம்டியாக கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ஓகேங்க, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் போயிடலாம். ஸ்லைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு வந்தாச்சு. ஓகே, கீ டேக்அவேஸ். இன்றைக்கி முக்கியமான குறிப்பு என்னென்னு பார்த்தோம்னாக்கா, ஸோ ஃபார்னாக்கா இட்ரேட் ஓவர் லிஸ்ட். ஸோ என்னென்ன லிஸ்ட் இருக்கோ அதை வந்து மறுபடியும் இட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயில் லூப் பார்த்தோம்னாக்கா ரன் ஒயில் கண்டிஷன் ட்ரூ. ஸோ எப்போ வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருக்கோ அப்போல்லாம் வந்து இந்த ஒயில் லூப் வந்து ரன் ஆகுது. அப்புறம் அன்டில் லூப் பார்த்தீங்கன்னா ரன் அன்டில் கண்டிஷன் ட்ரூ. ஸோ கண்டிஷன் வந்து எப்போ வந்து ட்ரூ ஆகுமோ அது வரைக்கும் ரன் ஆகும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக அன்டில் லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லூப்ஸ் மேக் ஸ்கிரிப்ட் எஃபிஷியன்ட் அண்ட் பவர்ஃபுல். ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். லூப்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்கிரிப்டை எஃபிஷியண்ட்டாகவும் பவர்ஃபுல்லாகவும் உருவாக்கிக்கலாம். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம லூப்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாகவும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா டெக்டோஸ் ஐடி தமிழாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு யாரெல்லாம் வந்து ஸ்கிரிப்டை ஸ்க்ராட்ச்லேருந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ண மறந்துடுறீங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நிறைய பேர் மறந்துடுறீங்க. வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களோட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து போட போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் டெக்டோஸ் ஐடி தமிழ். தேங்க்யூ.